நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்லும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் சிறந்த தலைவரை உருவாக்க சிந்தித்து தெளிவுடன் வாக்களிக்கும் உரிமையை செயற்படுத்த வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எங்களுடைய தேவைகள், சுமைகள், அடிப்படை மனித உரிமைகள், எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை அற்ற சூழல் நிலைகளுடன் எமது வாழ்விடம் எப்போது இல்லாமல் போகும் என்ற ஏக்கத்தோடும் பெரும் மூச்சோடும் பயத்தோடும் நாம் வாழ்கின்றோம். எங்கள் வேதனைகள், பசி, உரிமை பறிப்பு, வாழ்விடங்கள் அபகரிப்பு, வளங்களின் அழிப்பு, வளங்கள் அடாத்தாக திருடப்படுகின்றமை, எல்லா மட்டங்களிலும் இப்பிரச்சினைகள் ஆழ வேரூன்றி மக்கள் வாழ்வில் சந்திக்கும் துன்பங்களை சொல்ல முடியாத அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. மக்கள் அமைதியுடன் சம உரிமைகளுடனும் வாழ வேண்டும். அடிப்படை தேவைகள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்லும் மற்றும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் சிறந்த தலைவரை உருவாக்க சிந்தித்து செயற்படுவோம் என மன்னார் பிரஜைகள் குழு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழில் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரனை ஆதரித்து இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுள்ளது. அத்தோடு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரனுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சரவை பாதுகாப்பு பிரிவின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 9 உத்தியோகத்தர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரியநேந்திரன் தமக்காக 2 பேரை மாத்திரம் கோரியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈழத்தமிழர்கள் ஆகிய நாம் ஒன்றுபட்டே உள்ளோம் என்பதை உலகிற்கு காட்டுவதற்காக எமது பொது வேட்பாளருக்கு வாக்களிப்போம் என உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் அறைகூவல் விடுத்துள்ளது. இதனை ஜெர்மனியில் உள்ள உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் செயற்பாட்டாளர் துரை கணேசலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: எமது இனம் இலங்கை தீவில் கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக தென்னிலங்கை பௌத்த பெரும்பான்மை சக்திகளினாலும் முதலாளித்துவ சக்திகளினாலும் நசுக்கப்பட்டு வருகின்ற ஒரு இனமாக உள்ளது. இதனால் வெகுண்டெழுந்து எமது தலைவர்களுடன் தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். அத்துடன் எமது தலைவர்கள் முதலில் அகிம்சை போராட்டத்தை நடத்தினார்கள். எனவே எமது தாயக மக்களின் நலன்களுக்காகவும் இனத்தின் ஒற்றுமையை காட்டுவதற்காகவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தங்கள் முதலாவது வாக்கை தமிழ் பொது வேட்பாளராகிய ப. அரியநேந்திரனுக்கு சங்க சின்னத்தில் வாக்களித்து எமது அடையாளத்தை நிரூபிப்போம் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி தொடருந்து நேர அட்டவணை வழமை போல நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 22ஆம் தேதி நீண்ட தூர தொடருந்து சேவையில் ஈடுபடும் எனவும் குறுகிய தூர தொடருந்துகளில் சில குறைபாடுகள் ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்காக கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான விசேட தொடருந்துகளை இயக்குவதற்கு தொடருந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவின் கார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் உதவி காவல்துறை அத்தியட்சகரின் சில சொத்துக்களை பயன்படுத்த அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் குறித்த தடை உத்தரவினை பிறப்பித்துள்ளது. அதற்கமைவாக குறித்த உதவி காவல்துறை அத்தியட்சகருக்கு சொந்தமான 3 மகிழுந்துகள் மற்றும் 2 காணிகளை இன்று முதல் 3 மாத காலங்களுக்கு பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க கருத்தரங்கில் தெரிவித்த போது இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு 1.1 டிரில்லியன் ரூபாய் பற்றாக்குறை இல்லை எனவும் அறவிடப்பட வேண்டிய வரித்தொகையாக 58 பில்லியன் ரூபாய் மாத்திரமே இருப்பதாகவும் இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரு தனியார் நிறுவனத்தை தவிர மீதமுள்ள வரிகள் 37 அரச நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்கப்படவுள்ளதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் இலங்கை சுங்க திணைக்களம் எதிர்பார்க்கும் வருமான இலக்காக 1534 பில்லியன் ரூபாவை சர்வதேச நாணய நிதியம் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள விரிவுரையாளர்களை விமர்சித்து மற்ற விரிவுரையாளர்களினால் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ளமையானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சுவரொட்டிகள் நேற்றைய தினம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒட்டப்பட்டிருந்தது. இதேவேளை எங்களுடைய போராட்டத்தின் மிகப்பெரிய ஆயுதமாக வாக்கு என்ற புள்ளடியை பயன்படுத்தி எதிர்வரும் 21ஆம் தேதி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு ஆதரவு வழங்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தரப்பு சஜித் பிரேமதாசவுக்கு தமது ஆதரவை வெளியிட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் வினோ எம்பி தமது தனிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளமை பெரும் பேசு பொருளாகியுள்ளது. இங்கு தமிழர்கள் தரப்பில் பொது வேட்பாளர் என ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கப்படவுள்ளதாகவும், இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தரப்பு சஜித் பிரேமதாசவுக்கு தமது ஆதரவை வெளியிட்டுள்ள இந்த நிலையில் வினோ எம்பி தமது தனிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு பெரும் பேசு பொருளாகவும் மாறியுள்ளது. இங்கு தமிழ் தரப்பில் பொது வேட்பாளர் என ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கப்பட்டுள்ளதோடு சில அரசியல் முக்கியஸ்தர்கள் தென்னிலங்கை அரசியல் தலைமைகளை நோக்கி நகர்வது விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான புதிய பாடசாலை தவணைகளுக்காக 43 லட்சம் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகள் வழங்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் சீருடைகள் 100% இலவசமாக வழங்கப்படவுள்ளதுடன் 825 பிரிவினாக்களுக்கு தேவையான காவியுடையும் பொதி செய்யப்பட்டு வழங்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு புதிய பாடசாலை தவணைகளை ஆரம்பிக்கும் போது ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்னர் சீருடைகள் மற்றும் காவியுடைகள் விநியோகிக்கப்பட உள்ளது. இந்த சீருடைகள் முதல் தொகுதி நவம்பர் 13ஆம் தேதியும், இரண்டாம் தொகுதி நவம்பர் 21ஆம் தேதியும், மூன்றாவது தொகுதி டிசம்பர் 20ஆம் தேதியும் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக சீன அரசாங்கம் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த யாப்பா பண்டாரவை அச்சுறுத்திய தொலைபேசி அழைப்பு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை அச்சுறுத்தல் தொடர்பில் கண்டி தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நள்ளிரவு 12:30 மணி முதல் 2 தொலைபேசி இலக்கங்களில் இருந்து பெண் ஒருவரால் தமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வசந்த யாப்பா பண்டார முறைப்பாட்டில் கூறியுள்ளதாக கண்டி போலீசார் தெரிவித்துள்ளார்கள். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஒரு பகுதியை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் எழுதி கொடுத்து தமிழ் மக்களை முட்டாள்களாக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார் என அமெரிக்க சாஸ்பரி பல்கலைக்கழக பேராசிரியர் கலாநிதி கீதா பொன்கலன் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தேர்தலில் ஆதரவு வழங்கவுள்ளதாக அறிவித்துள்ளது. இதற்கிடையில் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தானே எழுதியதாக M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ள நிலையில் முதலிலேயே தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்த போதிலும் மக்கள் மத்தியில் ஒரு நாடகம் நடத்தப்பட்டுள்ளதா என்று கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளது.